அந்த பறந்து விரிந்த கடலை பார்த்தபோது என்னால் நம்ப முடியவில்லை, இவ்வளவு பெரிய ஒரு நீர்நிலை இருக்குமா என்று. அந்த கடற்கரையிலேயே நின்றுவிட்டு எந்த இடத்திற்கும் செல்லாமல் உணவை கூட புறக்கணித்து விட்டு அதன் அழகையே பார்த்திருந்தேன். இந்த கடல் நீரெல்லாம் நன்னீரானால் எத்தனை பேருடைய தாகம் தீரும் என்று நான் நினைத்திருந்தேன். அதற்கு ஆழமாக இருப்பதால் ஆழி, உப்பாக இருப்பதால் உப்பு, ஆழமும் உப்பும் சேர்வதால் பவ்வம், கடக்க முடியாததால் கடல், பறந்திருப்பதால் பறவை, வெள்ளம் இருப்பதால் வெள்ளம், அதிகம் பெரிதாக இருப்பதால் பெருநீர் என்று கடலுக்கு எத்தனையோ பெயரை தமிழர்கள் இட்டார்கள். நீர் நிரம்பி வடிந்தோடுகிற வசதி இருந்தால் அதை வாவி என்று அழைப்பார்கள். தமிழர்கள் கடலை கட்டாந்தரையைப் போல பயன்படுத்தினார்கள். அதனால்தான் சரித்திர ஆசிரியர்கள் வங்காள விரிகுடாவை சோழர்களின் ஏரி என்று சொன்னார்கள். நீர்நிலைகளை பார்க்கிற போதெல்லாம் நம் மனம் குளிர்ந்து போகிறது. ஒரு அழகான நீர்நிலையை பார்க்கிற போது நம் உள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. கடலை பார்க்கிற போது நம் இதயமும் விரிந்து விடுகிறது. ஏரியை பார்க்கிற போது அமைதியாகி விடுகிறது. பாய்ந்து ஓடுகிற ஆற்றை பார்க்கிற போது நமக்கு நீச்சல் அடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கொட்டுகிற அருவியை பார்க்கிற போது மனமும் குருவியாகி பறக்கிறது. நீர்நிலைகள் அனைத்துமே பார்க்க பார்க்க நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றன. எந்த நீர்நிலையை பார்த்தாலும் என்னை அறியாமல் நான் இன்னும் மகிழ்ச்சி அடைவதுண்டு. ஏனென்றால் அதிகம் மழை பெய்யாத ஊரில் என் இளமை பருவம் கழிந்தது. எங்கள் பகுதியில் கிணறு என்பது மழைக்காலத்தில் மட்டுமே தண்ணீர் தேங்குகிற தொட்டி. ஆண்டுக்கு 4 மாதங்கள் வெளியே இருந்து எடுத்து வருகிற தண்ணீரில் சிக்கனமாக பயன்படுத்த இளமையிலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அப்போது நாங்கள் மழையை நேசிப்போம். மழை வந்தால் பாத்திரங்களில் பிடித்து வைத்து பயன்படுத்துவோம். தினமும் பல் துலக்குகிற நீரை கூட செடிகளை பசுமையாக்குவதற்காக அவற்றில் நாங்கள் பல் துலக்குவோம். துவைக்கிற நீரும் சமைக்கிற நீரும் சரியாக வாய்க்கால் வழியாக ஓடி பாய்வதற்கான வசதியை ஏற்படுத்துவோம். எப்போது மழை பெய்யும் என்று நாங்கள் காத்திருப்போம். என் தந்தை நிலத்தடி நீர் நன்றாக இருக்கின்ற ஓர் இடத்தை தேடி கண்டுபிடித்து ஒரு கிணற்றை வெட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். வீட்டிலே இருக்கிற கிணறு 4 மாதங்களுக்கு வற்றிவிடும். அப்போது ஆட்களை பேசி எப்படியாவது நிலத்தடி நீர் கிடைத்து விடாதா என்று ஆழப்படுத்துவோம். ஆனால் அவர்களும் அதிக நேரம் அந்த பாறைகளில் வேலை செய்ய நினைக்காமல் கம்பி நீட்டி விடுவார்கள். எனவே தொட்டி ஆழமானதே தவிர நீர் வரவில்லை. வேறொரு துண்டு நிலத்தை வாங்கி அதிலே ஒரு கிணற்றை வெட்டினோம். அதிலே தண்ணீர் கிடைத்தது. இந்த வறட்சி காலங்களில் எல்லாம் அங்கே சென்று குளித்து விட்டு துவைத்து விட்டு வருவோம். அப்படி நாங்கள் தண்ணீரின் அருமையை தெரிந்து வளர்ந்தோம். ஒவ்வொரு சொட்டு நீருமே எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக பட்டது. எனக்கு எங்கள் இளமை காலத்தை பற்றி நினைக்கிற போது ஒரு சூஃபி கதை நினைவுக்கு வருகிறது. பாலைவனத்திலே ஒரு சந்தை பகுதியில் ஒருவன் குடம் நிறைய தண்ணீரை தூக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தான். அப்போது அங்கே சென்ற சூஃபி ஞானி ஒருவர் அவனிடம் தண்ணீர் கேட்டார். அவன் அவரை பிடித்து தள்ளினான். அப்போது அந்த குடத்திலிருந்து சில சொட்டுக்கள் நீர் விழுந்து அது வீணானது. அதை பார்த்த அந்த ஞானி, உனக்கு இந்த தண்ணீரின் அருமை தெரியவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவன், நீங்கள் அதன் மேன்மையை பற்றித்தான் சொல்லுங்கள் ஞானியே என்றான். அதற்கு அவர், பாலைவனத்திலே இருக்கின்ற
ஒரு தாகமுள்ள மனிதனின் தாகத்திற்கு ஒரு சொட்டு நீர் எவ்வளவு மேன்மையானது என்பது யார் ஒருவர் ஞானத்தை அடைய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சொட்டு ஞானம் எவ்வளவு உயர்ந்ததோ அதை போல உயர்ந்தது. ஞானத்தை தேடுபவர்களுக்கு எப்படி ஒரு சொட்டு ஞானம் மகத்தானதோ அதை போல தாகத்தோடு இருப்பவனுக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் மகத்தானது என்று குறிப்பிட்டார். அதை கேட்டதும் அவன் வருந்தி அவருக்கு தண்ணீரை அளித்தான். அழகிய மனிதர்கள் என்கிற ஒரு ஆங்கில படம் ஆப்பிரிக்காவிலே கடுமையான கோடை காலம் வருகிற போது முழுவதுமாக நீர்நிலைகள் வற்றிவிடும், செடிகள் கொடிகள் எல்லாம் கருகிவிடும், விலங்குகள் நீர் இல்லாமல் தடுமாறும். அப்போது ஒரு சில நீர்நிலைகளில் மட்டுமே தண்ணீர் தேங்கி இருக்கும். அவ்வாறு தேங்கி இருக்கிற தண்ணீரை ஒரு சிங்கம் நின்று பாதுகாக்கும். அந்த நீரை குடிப்பதற்கு காட்டெருமைகள் வரும், மான்கள் வரும். அந்த மான்களை எல்லாம் சிங்கம் துரத்துமே தவிர ஒரு மானை கூட கொல்லாது. அதனுடைய நோக்கம் அந்த நீரை தனக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதானே தவிர விலங்குகளை கொல்வது அல்ல. மனிதன் மட்டும்தான் தேவையே இல்லாமல் கொல்லுகிற படியை செய்கிறவன். விலங்குகள் கூட ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்பவை. இப்படி நீர்நிலைகளை பற்றிய மிகப்பெரிய பிரமிப்பு இருந்தபோது நாங்கள் கல்லூரியிலே படிக்கிற போது தென்னிந்திய கல்வி சுற்றுலாவிற்காக வலம் வருகிற போது நான் முதலில் கடலை பார்த்தது பாண்டிச்சேரியில் தான். அந்த பறந்து விரிந்த கடலை பார்த்தபோது என்னால் நம்ப முடியவில்லை, இவ்வளவு பெரிய ஒரு நீர்நிலை இருக்குமா என்று. அந்த கடற்கரையிலேயே நின்றுவிட்டு எந்த இடத்திற்கும் செல்லாமல் உணவை கூட புறக்கணித்துவிட்டு அதன் அழகையே பார்த்திருந்தேன். இந்த கடல் நீரெல்லாம் நன்னீரானால் எத்தனை பேருடைய தாகம் தீரும் என்று நான் நினைத்திருந்தேன். அதற்கு பிறகு நாங்கள் ஒகேனக்கல்லுக்கு சென்றோம். அங்கே கொட்டுகிற அருவியிலே எங்கள் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் விளையாடி மகிழ்ந்தார்கள், நகர மனமில்லாமல். அந்த அருவியிலே இருந்து ஒரு நிமிடம் கூட வெளியே வராமல் அதன் திவளைகளில் நனைந்து நனைந்து மகிழ்ந்து வாழ்நாளெல்லாம் தண்ணீரின் மீது அதுவரை வைத்திருந்த அந்த அவாவை நான் தீர்த்து கொண்டேன். அருவியை நாம் நீர்வீழ்ச்சி என்று குறிப்பிடுவதற்கு கவிஞர் விக்ரமாதித்யன் கண்டனம் தெரிவித்திருப்பார். ஆங்கிலத்திலே சொல்லில்லை, அதனால் நீர்வீழ்ச்சி என்று பொருட்படும்படி வாட்டர் ஃபால்ஸ் என்று சொல்லுகிறார்கள். தமிழிலே அழகான சொல் அருவி இருக்கும்போது நீர்வீழ்ச்சி எதற்கு என்று கேட்டிருப்பார். நம்முடைய பிரச்சனை இப்போது ஆங்கிலத்தில் சிந்தித்து தமிழில் மொழிபெயர்க்கிறோம் என்பதுதானே தவிர அழகிய தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாமலேயே இருந்து விடுகிறோம். பிறகு நான் படியிலே சேர்ந்தபோது எனக்கு கடற்கரை மாவட்டங்களாகவே வாய்த்தது. நாகப்பட்டினம், கடலூர், காஞ்சிபுரம் என்று. அந்த எல்லா மாவட்டங்களிலும் ஆண்டுதோறும் ஒன்று புயல் வரும் அல்லது வெள்ளம் வரும். தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். நம்முடைய பணியே வெள்ளம் வருகிற போது அது மக்களை பாதிக்காமல் காப்பாற்றுவது, புயல் வருகிற போது சேதம் ஏற்படாமல் செப்பனிடுவது. இந்த பணிகளை செய்து கொண்டிருந்த போது ஒன்றை நான் புரிந்து கொண்டேன். எல்லா ஆண்டுகளும் அலுவலர்களுடைய கூட்டம் நடக்கும், ஆனால் அலுவலர்கள் இந்த ஆண்டு வராது என்று மெத்தனமாகவே இருப்பார்கள், ஆனால் வந்துவிடும். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெள்ளத்தையும் புயலையும் சந்திக்கிற போது அது பொது பிரச்சனையாகிவிட்டது. எனவே எல்லா ஆண்டும் இந்த ஆண்டு வெள்ளத்தை எப்படி சமாளிப்பது என்பதிலேயே தண்ணீர் பற்றாக்குறையிலிருந்து வெள்ள பாதிப்பை நான் எதிர்கொள்கிற நிலையை சந்தித்தேன். அதற்கு பிறகு தலைமைச் செயலாளரான பிறகு மாநிலம் முழுவதும் வெள்ளத்தை எப்படி சமாளிப்பது, புயலை எப்படி சமாளிப்பது என்கிற அந்த நிலை எனக்கு ஏற்பட்டது. நான் பயிற்சியிலே இருந்தபோது
நாங்கள் இமயமலையின் உட்பகுதிகளுக்கெல்லாம் நடைப்பயணமாக செல்வோம். அப்போது அங்கே பெருக்கெடுத்து ஓடுகிற கங்கையையும் யமுனையும் பார்க்கிற போது அவற்றின் அழகிலே லயித்து போய் அந்த கரையிலேயே அமர்ந்திருந்தது உண்டு. அந்த பெருக்கெடுத்த நதிகளை பார்க்கிற போதெல்லாம் இப்படி ஒரு நதி, வற்றாமல் ஓடுகிற பெருக்கெடுத்து ஓடுகிற நதி தமிழ்நாட்டில் இல்லையே என்கிற ஏக்கம்தான் எனக்கு ஏற்படும். இதிலே ஏதாவது ஒரு நதியை கடத்தி கொண்டு தமிழ்நாட்டிற்கு எடுத்து சென்று விட முடியாதா என்கிற ஏக்கமும் கூட எனக்கு ஏற்பட்டது உண்டு. தமிழில் நீர்நிலைகளுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கின்றன? தமிழை எடுத்துக்கொண்டால் நீர்நிலைகளை குறிப்பதற்கு 50க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. ஆழி என்றும், அகழி என்றும், அருவி என்றும், கம்மாய் என்றும், கால்வாய் என்றும், கால் என்றும், இளஞ்சி என்றும், கலங்கி என்றும், கட்டுக்கிணறு என்றும், ஆழிக்கிணறு என்றும், தடாகம் என்றும், தடம் என்றும், தளிக்கிணறு என்றும், தெப்பக்குளம் என்றும், குளம் என்றும், குமிடி என்றும், குமிழி ஊற்று என்றும், கேணி என்றும், சிறை என்றும், சேங்கை என்றும், எத்தனை விதமான பெயர்கள் இருக்கின்ற தமிழில். புனர்குளம் என்றும், பூட்டை கிணறு என்றும், பொய்கை என்றும் பெயர்கள் இருக்கின்றன. வாவி என்றும், வளையம் என்றும் பெயர்கள் இருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை குறிக்கிற பெயர்கள் தமிழிலே இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீர்நிலையை குறிப்பது. உதாரணமாக பாண்டி மண்டலத்திலே இருக்கிற ஏரிகளுக்கு பெயர் கம்வாய், கொங்கு பகுதியிலே இருக்கிற ஏரிகளுக்கு பெயர் குளம், தொண்டை மண்டலத்திலே இருக்கிற ஏரிகளுக்கு பெயர் தாங்கல். ஆழிக்கிணறு என்பது கடலுக்கு அருகிலே இருப்பது, தொடுகிணறு என்பது ஆற்றுக்கு அருகிலே இருப்பது, பொங்கு கிணறு என்பது ஊற்று வருகிற கிணறு, புனர்குளம் என்பது ஆற்றிலிருந்து வருகிற நீரால் நிரம்புகிற ஒன்று, கட்டுக்கிணறு என்பது சரளை நிலத்திலே கட்டப்படுகின்ற கிணறு, நடைக்கேணி என்பது படிக்கட்டுகள் உள்ள கேணி, கேணி என்பது பெரிய கிணறு. இப்படி ஒவ்வொரு நீர்நிலையின் பெயரும் ஒவ்வொரு நீர்நிலையைத்தான் குறிக்கிறதே உள்ள அனைத்துக்கும் பொதுவாக அதை பயன்படுத்த முடியாது. தாவரங்கள் படர்ந்த அந்த குளத்தை பொய்கை என்று அழைப்பார்கள். நீர் நிரம்பி வடிந்தோடுகிற வசதி இருந்தால் அதை வாவி என்று அழைப்பார்கள். தமிழர்கள் கடலை கட்டாந்தரையை போல பயன்படுத்தினார்கள். அதனால்தான் சரித்திர ஆசிரியர்கள் வங்காள விரிகுடாவை சோழர்களின் ஏரி என்று சொன்னார்கள். தமிழிலே கடலுக்கு ஏகப்பட்ட பெயர்கள். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் ஆகிய மூன்றும் இருப்பதால் அதை முன்னீர் என்றார்கள். உலகம் தோன்றும் போது முதலில் தோன்றியது கடல் என்பதால் அதை தொன்னீர் என்று அழைத்தார்கள். ஆழமாக இருப்பதால் ஆழி, உப்பாக இருப்பதால் உப்பு, ஆழமும் உப்பும் சேர்வதால் பவ்வம், கடக்க முடியாததால் கடல், பரந்திருப்பதால் பறவை, வெள்ளம் இருப்பதால் வெள்ளம், அதிகம் பெரிதாக இருப்பதால் பெருநீர் என்று கடலுக்கு எத்தனையோ பெயரை தமிழர்கள் இட்டார்கள். இந்த உலகத்தில் நீர்நிலைகள் தான் அதிகமாக இருக்கின்றன. 71% உலகத்தில் தண்ணீர் தான் இருக்கிறது. அதிலும் கடல் நீர் 97.1% இருக்கிறது. 3,12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு நம்முடைய கடற்கரைகள் இருக்கின்றன. உலகம் தோன்றுகிற போது 3,10,000 10 லட்சம் ஆண்டுகள் முடிந்துவிட்டன என்று கூறுகிறார்கள். அப்போது 60 ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்ததாம். பள்ளங்கள் எல்லாம் நிறைந்து பெரும் பரப்பு ஒன்று உண்டானது. உலகத்தில் முதலில் கடலில்தான் உயிர்கள் தோன்றின என்று குறிப்பிடுகிறார்கள்.